பழைய குடிசைகள் நிறைந்த ஒரு நகரின் இதயத்தில் வெண்பட்டாடை போல வளர்ந்த கொடிகளுக்கு பின்னால் மறைந்த ஒரு சிறிய வீட்டு ஒர்க் ஷாப்பில் அமைதியான கடிகார செயனி ஒருவர் வசித்து வந்தார். அவரின் பெயர் எலியட் டோன். 40 ஆண்டுகளாக எலியட் துல்லியமாக வேலை செய்யும் கடிகாரங்களை உருவாக்கினார். அவை ஒருபோதும் ஒரு வினாடி கூட தவறவில்லை. தொலைதூரம் இருந்து மக்கள் அவற்றை வாங்க வந்தனர். ஆனால் ஒரு விஷயத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. அவ்வழியில் ஒளிந்திருந்த ஒரு ரகசியம் எலியட் தனக்குள் மூடி வைத்திருந்தார். ஒவ்வொரு நள்ளிரவும் கடையில் இருந்த மிகப்பெரிய கிராண்ட்ஃபாதர் கடிகாரம் ஒரு சிங்க உருவத்தில் இருந்த ஊசலுடன் 13 தடவைகள் மணி அடிக்கும். எலியட் தவிர யாரும் அதை கேட்கவில்லை. கடைசி மணி அடியுடன் கடை முழுவதும் நேரம் நின்றுவிடும். பறவைகள் நடுவே பறக்க, தூசி வெறும் ஒளிச்சாயல்களில் தொங்கும். அந்த அமைதியில் எலியட் கடிகாரத்தின் உள்ளே நுழைந்து மறைந்து விடுவார். அவர் காலத்தில் பயணிப்பவர். எலியட் இந்த நூற்றாண்டில் பிறந்தவர் அல்ல. அவர் 2412ஆம் ஆண்டில் பிறந்தவர். அவரை ஒரு நேர கவனிப்போர் குழு இக்காலத்தில் அனுப்பினர். இந்த நகரில் இந்த காலத்தில் நடைபெறும் ஒரு மிக முக்கிய நிகழ்வை பாதுகாக்கவே. ஆனால் எலியட் களைப்புற்றிருந்தார். அந்த நிகழ்வு எது என்பது அவருக்கு தெரியவில்லை. ஒரு நாள் கிளாரா என்ற பெண் அவரின் கடைக்கு வந்தார். கடிகாரங்களை அவள் மிகவும் விரும்பினாள். நள்ளிரவில் தவறுதலாக கிளாரா அந்த கிராண்ட்ஃபாதர் கடிகாரத்தின் வழியாக நுழைந்தாள். எலியட் அதனால் பதறினார். ஆனால் கடிகாரம் அவளை தள்ளவில்லை. அதற்கு பதிலாக அது உயிரோடு கம்பியாய் பாடியது. அவளே அதற்கான திறவுகோல். அவர்கள் இருவரும் ஒன்றாக பல நூற்றாண்டுகளாக பயணம் செய்தனர். நேரத்தின் பாதுகாவல்களால் துரத்தப்பட்டு உலகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு மறைந்த நிகழ்வை தேடிக்கொண்டு. அந்த நிகழ்வு ஒருபோதும் அவர்கள் நினைக்காத ஒரு விஷயம்தான் என்பதை அவர்கள் பிறகு உணர்ந்தனர். ஒரு நட்பு வரலாற்றையே மாற்றும் சக்தி கொண்டது.